டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் 1000 உயிரி எரிவாயு மற்றும் இயற்கை உரங்கள் உற்பத்தி ஆலைகள் ஜப்பான் ஒத்துழைப்புடன் அமைக்க முடிவு. இந்தியா ஜப்பான் இடையிலான ஒத்துழைப்பில் தொழில்நுட்ப நட்புறவே மிக முக்கிய தூணாக திகழ்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் மற்றும் பல்தால் ஆகிய 2 வழித்தடங்களிலும் வருடாந்திர அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி நிறைவடைகிறது. பீகார் ஆளுநர், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் இன்று ஈரான் பயணம். மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்கின்றனர். வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த தேசத்தை உருவாக்க இளைஞர்கள் மனதில் தேசப்பற்றை விதைக்க வேண்டியது அவசியம். ஆளுநர் அர்லேக்கர் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் மாணவர்கள் தங்கும் விடுதிகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். மாநில பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தகவல். மேகதாது அணை விவகாரத்தில் குடிநீருக்காக கர்நாடக அரசு பொய்யான தகவல்களை கூறி வருகிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். மாதந்தோறும் மின் கட்டண முறையை அமல்படுத்துவதில் தாமதம் ஏன்? தாவேகா அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. விவசாயத்தை பாதுகாக்க பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகளை அதிகரிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய கடும் தாக்குதலில் 27 பேர் பலி. குடியிருப்பு கட்டடங்கள் மற்றும் பொதுமக்களுக்கான உட்கட்டமைப்புகள் பாதிப்பு. ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை போட்டி. குரோஷியாவுக்கு எதிரான நாக் அவுட் போட்டியில் திரில் வெற்றி பெற்றது போர்ச்சுகல். T20 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. தென்னாப்பிரிக்காவை 40 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இங்கிலாந்து. விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் இருந்து வரும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உட்பட வன்முறை தீவிரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சனி தகச்சியும் கடுமையாக கண்டித்துள்ளனர். இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டின் கூட்டறிக்கையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை இரு தலைவர்களும் வன்மையாக கண்டித்தனர். மேலும் 2025ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதியிட்ட ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் கண்காணிப்பு குழுவின் அறிக்கையில் தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் அவர்கள் குறிப்பிட்டனர். கடந்த ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி அன்று தில்லியில் நடந்த பயங்கரவாத சம்பவத்தையும் அவர்கள் வன்மையாக கண்டித்தனர். இந்தியாவும் ஜப்பானும் பொருளாதார பாதுகாப்பின் முக்கியத்துவத்திற்கான தங்களின் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. பொருளாதார பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த இந்தியா ஜப்பான் கூட்டு பிரகடனத்தில் இந்த பொருளாதார பாதுகாப்பு கூட்டாண்மையானது பரஸ்பர நம்பிக்கை, பகிரப்பட்ட விழுமியங்கள் மற்றும் ஒத்த நலன்களால் எடுத்துச் செல்லப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பினரின் செழிப்பு, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார எதிர்காலம் ஆகியவை ஆழமாக இணைந்துள்ளன என்பதற்கான ஓர் அங்கீகாரம் இது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிராந்தியங்கள் முழுவதும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முன்னேற்றம், பொருளாதார பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இரு தரப்பினருக்கும் இந்த பிரகடனம் உந்து சக்தியாக அமைகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இன்றைய காலகட்டத்தில் பரஸ்பர நம்பிக்கையே மிகப்பெரிய சொத்தாக கருதப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் பிரதமர் சனே தகைச்சி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பொழுது இரு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது குறித்து இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்தனர். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு நட்புறவின் சோதனையான காலகட்டத்தை இந்தியாவும் ஜப்பானும் வெற்றிகரமாக கடந்துவிட்டதாக கூறினார். உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியாவும் ஜப்பானும் திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்த அவர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சுதந்திரமான வர்த்தகத்திற்கே இரு நாடுகளும் முன்னுரிமை அளிப்பதாக குறிப்பிட்டார். பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை இரு நாடுகளும் நன்கு உணர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். குறிப்பாக தொழில்நுட்ப நட்புறவே இந்தியா ஜப்பான் உடனான ஒத்துழைப்பில் மிக முக்கிய தூணாக திகழ்வதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார். इसे अब हम ऑटोमोटिव सेक्टर में हमारी सक्सेस स्टोरी को शिप बिल्डिंग, एविएशन और लॉजिस्टिक्स जैसे क्षेत्रों में भी दोहराएंगे. फ्रेंड्स, हमारे संबंधों की बड़ी ताकत हमारी पीपल टू पीपल टाइज है. हम टैलेंट मोबिलिटी, स्किलिंग और टेक्निकल इंटर्नशिप प्रोग्राम इसके अवसर भी बढ़ा रहे हैं और दोनों देशों के बीच रिसर्च, एजुकेशन और स्टार्टअप सहयोग भी सुदृढ़ कर रहे हैं. हमें बहुत खुशी है कि अगले वर्ष हम भारत जापान डिप्लोमेटिक रिलेशंस की 75th एनिवर्सरी मनाने जा रहे हैं. इस महत्वपूर्ण अवसर पर हम कल्चर, टूरिज्म और क्रिएटिव इकोनॉमी सहयोग से आपसी कनेक्ट और प्रगाढ़ करेंगे. இந்திய ஜப்பான் பிரதமர்கள் சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையே பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து பொருட்கள் உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஜப்பான் ஒத்துழைப்புடன் இந்தியாவில் 1000 உயிரி எரிவாயு மற்றும் இயற்கை உரங்கள் உற்பத்தி ஆலைகள் அமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் மற்றும் பல்தால் ஆகிய இரு வழித்தடங்களிலும் இந்த ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ரக்ஷா பந்தன் பண்டிகை நாளான ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் இந்த யாத்திரை நிறைவடைகிறது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் யாத்ரீகர்களின் முதல் குழுவினர் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள நுன்வான் மற்றும் கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள பல்தால் ஆகிய இரு அடிப்படை முகாம்களையும் நேற்று வந்தடைந்தனர். ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயத்துல்லா சையத் அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா ஹஸ்னைன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா ஆகியோர் இன்று ஈரான் செல்கின்றனர். இந்த சடங்கில் மேற்கொள்ளப்படும் இத்தகைய உயர்மட்ட பிரதிநிதித்துவம் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பு உள்ளிட்ட நாகரிக ரீதியிலான பிணைப்புகளின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளுக்கு வலுவான அடித்தளத்தை அமைப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜப்பான் உடனான இந்தியாவின் உத்திசார் நட்புறவுக்கு முதலீடே முக்கிய காரணியாக திகழ்வதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி சார்பில் நடைபெற்ற இந்தியா ஜப்பான் உத்திசார் நட்புறவு சார்ந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்தியாவின் திறன் வாய்ந்த பணியாளர்களுக்கு அபரிமிதமான வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் அனைவருக்கும் சமமான மேம்பாட்டை உறுதி செய்ய மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். For that matter, but for the Japanese partnership with India, one point of time did not even have modern automobiles in India. It was Maruti Suzuki that came in nearly 40 years ago and brought to India a modern, affordable, technology-driven automobile, which ultimately set India on the track to become a global power in the sector of automobiles.
நாட்டின் சுத்திகரிப்பு ஆலைகளின் உற்பத்தி திறன் ஆண்டுக்கு 300 மில்லியன் மெட்ரிக் டன்னாக விரைவில் உயரும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த 6 முதல் 12 மாதங்களில் இந்த இலக்கு எட்டப்படும் எனவும் கூறினார். 10 ஆண்டுகால இடைவெளியில் நாட்டில் முதல் பசுமை சுத்திகரிப்பு ஆலை உருவாக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். மேற்காசிய பதற்ற சூழலை இந்தியா திறம்பட கையாண்டதாக குறிப்பிட்ட ஹர்தீப் சிங் பூரி நீண்ட காலம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். நாட்டு மக்களின் நலனுக்கே மத்திய அரசு எப்பொழுதும் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளில் பெட்ரோல் விலை வெறும் 5.58%, டீசல் விலை 6.23% மட்டுமே அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்த போதிலும் நுகர்வோரின் நலனை கருத்தில் கொண்டு இந்தியாவில் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்பதையும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சுட்டிக்காட்டினார். Yesterday of our capital expenditure pertaining to this ministry and the public sector units, and I found that we have different projects including refineries which are at an advanced stage, and over the next 6 months to 2 years they will be implemented. Those taken collectively would bring our refining capacity to about 300 million metric tons per annum. Now this in and of itself I think is a noteworthy and remarkable figure, but if you see that in the context of what's happening in other parts of the world, it becomes, I think, more noteworthy. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். பாட்டு, நடனம், தற்காப்பு கலை, விளையாட்டு, மொழிகள் கத்துக்கிறது, கதை கேட்கிறது, கைவினை கலைகள் செய்யறது, அதுக்கப்புறமா தோட்டம் வளர்க்கறதுங்கிற மாதிரி பல செக்மெண்ட்ஸ் இதுல இருக்கு. மறக்காம ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சின்னஞ்சிறு கிளிய நிகழ்ச்சியை டிடி தமிழ்ல மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டோன்ட் மிஸ் இட். வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த தேசத்தை உருவாக்க இளைஞர்கள் மனதில் தேசப்பற்றை விதைக்க வேண்டியது அவசியம் என்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். மதுரை சௌராஷ்டிரா கல்லூரி மற்றும் சென்னை தென்னிந்திய ஆய்வு மையம் இணைந்து நடத்தும் இந்திய பாதுகாப்பு வீரர்களை போற்றும் வீரர்களை தேடி என்ற கருத்தை மையமாக வைத்து நடத்தப்பட்ட கட்டுரை மற்றும் குறும்பட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்கும் விழா மதுரையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். அப்போது பேசிய ஆளுநர் தேசத்தை பாதுகாப்பதற்காக துணிச்சல், தியாகம் மற்றும் ஈடு இணையற்ற உறுதிப்பாட்டுடன் செயல்படும் ஆயுதப்படை வீரர்களின் ஆற்றலை வெகுவாக பாராட்டினார். இத்தகைய வீரர்களை அங்கீகரிக்க சமூகமும் பொதுமக்களும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் சுதந்திர போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் உன்னத பங்களிப்பையும் நினைவு கூர்ந்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இளைய தலைமுறையினர் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த ஆளுநர் குறிப்பாக வைகை நதியை மீட்பதிலும் மறுசீரமைப்பதிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். Said my friend ADC, sir, you require a people's movement. Exactly. He said people's movement, it has to be all people should be involved. I told him my people in Tamil Nadu will certainly participate in doing such work. They want this, and I have full confidence that my people in Tamil Nadu will certainly do this. Let us take place today here. What Netaji had been doing to our country, we will do the same thing in a different way to our nation, to our country, redevelop our country. கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் வெங்கடரமணன், காந்திராஜ், மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே குஜராத்தில் உள்ள தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜே.எம். வியாஸ் மற்றும் உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் விஜய்
விஜயை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் உடன் இருந்தார். தமிழகம் முழுவதும் மாணவர்கள் தங்கும் விடுதிகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பயோமெட்ரிக் முறை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டி பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் தரமில்லாத உணவு வழங்கப்படுவதாக மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வீடியோ ஆதாரத்துடன் புகார் தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களிடம் குறைகளை கேட்டறிந்து மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவையும் அமைச்சர் சாப்பிட்டு தரம் அறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சம்பத்குமார் புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட விடுதி ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் விடுதி காப்பாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நிச்சயமாக மாற்றப்படும். அது எந்தெந்த இடத்துல புகார்கள் எழுதோ அந்த இடத்துல இமிடியேட்டா நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இன்னைக்கு மாணவர் சொன்னாங்க, இனி வருங்காலில் நடக்காதுன்னு சொல்லி நம்ம இப்போ இருக்கக்கூடிய இங்க இருக்க வார்டன் புதியவர், அவரே 20 நாள் தான் சார்ஜ் எடுத்து, ஸோ அதனால அவருக்கு டைம் கேட்டிருக்காரு, எல்லாம் சரி பண்ணித்தரேன் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அவருக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கொடுத்துருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இதே போல நடந்தால் மாணவர்களுக்கு நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கிறோம். அங்கே எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அந்த பிரச்சனைகள் எப்போ வந்தாலும் மேல் நடவடிக்கை கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். மாணவர்கள் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தல் கடுமையாகவே இருக்கும் என்று தெரிவிக்கும். 2026-27 ஆண்டு இலவச வேட்டி சேலை திட்டத்திற்கான நிதி 642.88 கோடியில் ரூபாயில் நூல் கொள்முதல் செய்வதற்காக முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதாக கைத்தறி, துணி நூல் மற்றும் கதர் துறை அமைச்சர் விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கடந்த ஆட்சியில் கைத்தறி துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்து தேவைப்படும் பட்சத்தில் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஒப்புதல் பெற்று வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் குடிநீருக்காக கர்நாடக அரசு பொய்யான தகவல்களை கூறி வருகிறது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். மேகதாது அணையை தடுக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டு வரும் அன்புமணி ஈரோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றார். தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிமுக நிர்வாகிகள் இணைவது அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை என்றும் அன்புமணி கூறினார். இந்த இப்போ ஜல்லிக்கட்டு எடுத்துக்கங்க. ஜல்லிக்கட்டு மத்திய அரசு தடை பண்ணாங்க, உச்சநீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இங்கே இளைஞர்கள் எல்லாம் எழுந்து வந்தாங்க, வீட்டு விட்டு எழுந்து வந்தாங்க. எழுந்து வந்த இளைஞர்கள் எல்லாமே அவங்க யாரும் ஜல்லிக்கட்டை பார்த்தது கிடையாது. ஜல்லிக்கட்டு இல்லைன்னா கூட அவங்களுக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆனாலும் வெளில வந்தாங்க. ஏன்னா நம்முடைய தமிழர்களுடைய வீர விளையாட்டு, நம்முடைய பாரம்பரியம், இப்படிலாம் அந்த எதிர்பார்ப்பில் வந்தாங்க, அந்த உணர்வில் வந்தாங்க. ஆனால் இதில் மேகதாது அணை கர்நாடகா கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞனும் பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு, நாளை மறுநாள், வருங்கால சந்ததியினர் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் வில் பி அஃபெக்டட் இன் தமிழ்நாடு பை கர்நாடகா பில்டிங் எ மேகதாது டேம். அதனால் அத்தனை பேரும் வழியில் வரணும், வந்து ஒரு அழுத்தம் கிடைச்சாதான் அதுக்கப்புறம் மத்திய அரசு, மாநில அரசு அழுத்தம் கொடுக்கணும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம் தடைத்த தமிழ்நாட்டை நேசிப்பதால் தொடர்ந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு வராமல் பாதுகாக்க போராட்டம் நடத்தி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். தூத்துக்குடியில் மதிமுக, விசிக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முற்போக்கு இடதுசாரிகள், மீனவர் அமைப்புகள் இணைந்து நடத்திய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய வைகோ, தமிழ்நாட்டை உயிராக நேசிப்பதாகவும் உலகத்திற்கு கலாச்சாரத்தை, நகரத்தை, பண்பாட்டை வழங்கியது இந்த மண் எனவும் தெரிவித்தார். இந்த செந்தமிழ்நாட்டை உயிராக நான் நேசிக்கிறேன். நான் பிறந்த பொன்னாடி தமிழ்நாடு, இன்னொருவர் நான் பிறந்து வரப்போவதில்லை. ஆனால் இந்த மண்ணில் பிறந்ததால் உலகத்துக்கே கலாச்சாரத்தையும், நாகரிகத்தையும், பண்பாட்டையும் தொட்டிலில் ஆட்டி தாளாட்டி வார்ப்பித்து வழங்கிய செந்தமிழ் நாட்டில், கலைகளும் வளர்ந்த நாட்டில், இந்த மண்ணில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று வகுக்கப்பட்ட இந்த நாட்டில்
ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாகரிகம் தலைத்த இந்த செந்தமிழ் பூமியில் மாதந்தோறும் மின் கட்டண முறையை அமல்படுத்துவதில் தாமதம் ஏன் என்று தாவேகா அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள 2 மாதத்திற்கு ஒருமுறை மின் கட்டண முறையால் நுகர்வோர் கடும் பாதிப்புக்கு ஆளாகி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாதம் ஒருமுறை மின் கட்டணத்தை கணக்கீடு செய்யும் முறை அமல்படுத்தப்படும் என தாவேகா தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்ததையும் நயினார் நாகேந்திரன் எடுத்துரைத்துள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகளை அதிகரிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டுறவு சங்கங்கள் கடன் பிரச்சனையை போக்க கூட்டுறவு சங்கங்கள் தேர்தலை தமிழக அரசு நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார். நெசவாளர்கள் மற்றும் கூட்டுறவு கடன்களை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு கடன் இது கோயில் நகரம் மட்டுமல்ல, நெசவு நகரமும் கூட. முதலில் கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெற வேண்டும், அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். பட்டிருக்கிற கடன்கள், நெசவு கடன்கள், நெசவாளர் கடன், காசு கடன், அனைத்து கடனையும் ரத்து செய்ய வேண்டும். இவர்களுக்கு அரசு பின்புலமாக இருக்க வேண்டும். சிறப்பாக சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களின் செயல்பாடுகளை பாராட்டி அவர்களுக்கு ரயில் சேவை விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. சேலம் ரயில்வே கோட்ட ஊழியர்களின் சிறப்பான செயல்பாடுகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது என்கிறார் திருவள்ளுவர். இந்த திருக்குறளுக்கான முழு அர்த்தமும் தன்னலமற்ற மக்கள் சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களுக்கு பொருந்துகிறது. உலகின் அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்களை தன்னகத்தே கொண்டுள்ள இந்திய ரயில்வே துறை நாள்தோறும் கோடிக்கணக்கான பொதுமக்களின் பயண தேவையை பூர்த்தி செய்கிறது. இந்திய ரயில்வே பணி அலுவலர்கள் தொடங்கி ரயில்வே ஊழியர்கள் வரை பலரும் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைப்பதால் தான் பொதுமக்களின் பயணம் இனிமையாக அமைகிறது. சிறப்புமிக்க பணியாற்றும் ஊழியர்களை பாராட்டி ரயில்வே துறை ஆண்டுதோறும் விருதுகளை வழங்கி வருகிறது. தேசிய அளவிலும் தெற்கு ரயில்வே அளவிலும் வழங்கப்படும் விருதுகள் ரயில்வே கோட்ட அளவிலும் வழங்கப்படுகின்றன. சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வே தொடர்பான பணிகளில் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தியவர்களுக்கு ரயில் சேவா புரஸ்கார் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வணிக பிரிவு, மின்னியல் மற்றும் பராமரிப்பு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கான விருதுகளை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னாலால் வழங்கினார். இதில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஒடிசா மாநில பயணத்தின் போது தீவிர போக்குவரத்து மிகுந்த வழித்தடத்தில் பழுதடைந்த ரயில் என்ஜினை அங்கேயே தங்கியிருந்து பழுதை சரி செய்த இளநிலை பொறியாளர் அர்ஜுன், சவால் நிறைந்த பகுதியில் 670 மீட்டர் தூரத்திற்கு ரயில் நடைமேடையை உருவாக்கிய முதுநிலை பொறியாளர் சிவப்பிரியா, மங்களூர் முதல் ஈரோடு வரை கடந்த 33 வருடங்களாக சிறப்பாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர் சாவித்ரி உள்ளிட்ட 27 சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. என் பேர் அர்ஜுன். நான் டீசல் ஷெட் ஈரோடில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் எங்களோட ஒரு லோக்கோ ஒரிசாவில் போய் பிரேக் பைண்டிங் ஆகி வீல் எல்லாமே அடிபட்டுருச்சு. அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு நானும் என்னோட 3 ஸ்டாஃபு சேர்ந்து ஒரிசாவில் போய் 20 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ரிப்பேரும் முடித்து அந்த லோக்கோ சேஃப்டியாக நியர்ஸ்ட் ஷெட்டுக்கு கொண்டு சேர்த்தாங்க. அதனால எனக்கு இந்த வருஷம் டிஆர்எம் அவார்டு கிடச்சிருக்கு. ஐம் சிவப்பிரியா, எஸ்எஸ்சிபிவே மேட்டுப்பாளையம் செக்ஷன், சிபிஎஃப் செக்ஷன். இன்றைக்கி ரயில் சேவா புரஸ்கார் அவார்டு வந்து டிஆர்எம் சார்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோடய சிபிஎஃப் செக்ஷனில் யார் ரீமாடலிங்க்கு 670 மீட்டர்ஸ் லே பண்ணியிருக்கோம். அந்த இதுக்காகவும் நாங்கள் ஒரு செக்ஷனில் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பிரிட்ஜஸ் 6 பிரிட்ஜஸ் வந்து பண்ணியிருக்கோம். அந்த இதுக்காகவும் எனக்கு அவார்ட் இது பண்ணியிருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் இது ஒரு டீம் ஒர்க்கு. ஸோ ஐ வில் டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டீம். சிபிஎஃப் செக்ஷனுக்கு டெடிகேட் பண்ணுறேன். பேர் சாவித்ரி, சாவித்ரி. எனக்கு வந்து 33 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் சார். மங்களூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் வேலை பார்த்துட்டு கரூர் வந்திருக்கேன். எனக்கு இது கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம் சார். இது வரைக்கும் நான் வாங்கினது இல்லை, இப்போ தான் வாங்கியிருக்கேன். சந்தோஷம் சார் ரொம்ப. விருதுகளுக்காக யாரும் சாதனைகளை செய்வதில்லை. ஆனால் இந்த விருதுகள் ரயில்வே துறையின் ரியல் ஹீரோக்களை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி அங்கீகாரம் செய்யும் விதமாகவே அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பயணிகளை நாள்தோறும் சந்திக்கும் பணியில் இருக்கும் ரயில்வே ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த விருதுகள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை வழங்குவதாக அமைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
இனி வருவது மாநில செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் 2025-2026 ஆண்டு சிறப்பு அரவை பருவம் மற்றும் 2026-2027 ஆண்டு முதன்மை அரவை பருவத்தினை வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் வினோத் தொடங்கி வைத்தார். மேலும் உற்பத்தி குறித்து ஆய்வு செய்தார். நடப்பு அரவை பருவத்திற்கு 12.750 ஏக்கர் கரும்பு பதிவு செய்யப்பட்டு 4,75,000 மெட்ரிக் டன் கரும்பு அரவை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் 6,200 கரும்பு அங்கத்தினர்கள் பயனடைவர். ஆலைக்கு பதிவு செய்துள்ள கரும்பு அனைத்தையும் ஆலையின் அரைவைக்கு உரிய காலத்தில் வெட்டி அனுப்பவும், பதிவு செய்யாத கரும்புகளை உரிய அலுவலரை அணுகி பதிவு செய்திடவும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். தஞ்சாவூரில் கோவில் திருப்பணி ஒப்பந்ததாரரிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய இந்து சமய அறநிலையத்துறை தஞ்சை மண்டல இணை ஆணையர் கைது செய்யப்பட்டார். தீபாம்பாள்புரத்தில் உள்ள மங்களாம்பிகை சமேத வன்மீகநாதர் கோவிலில் கும்பாபிஷேக திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பணிக்கான ஒப்பந்ததாரரிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட இணை ஆணையர் ஜோதிலட்சுமி தனது தோழி கிரிஜா மூலம் அதனை வழங்குமாறு கூறியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஜோதிலட்சுமி மற்றும் கிரிஜாவை கையும் களவுமாக கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் மதுபான கடையை மூட வலியுறுத்தி ஏராளமான பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடம்பூரில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு அருகே செயல்படும் மதுபான கடையால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த மதுபான கடையை மூட வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் தீர்வு ஏற்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் டாஸ்மாக் கடை முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கடை முன்பு அடுப்பு வைத்து சமையல் செய்து உணவு உண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரியில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி பல்வேறு கிராம பகுதிகளைச் சேர்ந்த 300க்கு மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட செம்படமுத்தூர், அம்மனேரி, திப்பனப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் நீர்நிலைகள் அகற்றப்படாமல் உள்ளதால் விவசாயத்திற்கு தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் மீன்பிடி தொழில் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தில் மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகத்தின் கூட்டுறவு வார விழா 2026 நடைபெற்றது. இவ்விழாவில் வேளாண் இயந்திரமயமாக்கலில் ட்ரோன்களின் பயன்பாடு மற்றும் அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் தொழில்நுட்பம் குறித்து செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தையும் நவீன தொழில்நுட்ப சேவைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். உக்ரைன் தலைநகரான கீவ் மீது ரஷ்யா நடத்திய கடுமையான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் 27 பேர் கொல்லப்பட்டனர். கீவ் நகரின் 30 இடங்களில் சேதங்கள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த தாக்குதலில் 90 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான குடியிருப்பு கட்டடங்கள் மற்றும் பொதுமக்களுக்கான உட்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் சிவில் உட்கட்டமைப்புகள் மீது உக்ரைன் நடத்திய நீண்ட தூர தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் நேற்றைய அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. 10வது மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் இங்கிலாந்தில் நடைபெற்று வருகிறது. இதில் லண்டன் ஓவல் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொண்டது. இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 20 ஓவர்களின் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 169 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து ஆடிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 129 ரன்களை மட்டுமே சேர்த்தது. இதன் மூலம் இங்கிலாந்து 40 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதனிடையே வரும் 5ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை இங்கிலாந்து அணி எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் முற்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.